சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று சென்னையில் தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு பெரும் பங்கை வகித்து வரக்கூடிய நிலையில இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம். $1 trillion எக்கானமி அப்படிங்கிற ஒரு கனவு தமிழ்நாடு திட்டம் அப்படிங்கிற ஒன்றை தொடங்கினார் நம்முடைய திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு அவருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் ஒரு பெருமளவில் இன்றைக்கு இந்த மாநாட்டில் இருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக நாம் எவ்வளவு முதலீடுகளை பெற இருக்கின்றோம், தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பை பெருக்கும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவிற்கு மேம்படும் உள்ளிட்டவற்றை பற்றியெல்லாம் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டிற்கு நம்மோடு தமிழ் கேள்விக்கு பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு $1 trillion எக்கானமி அப்படிங்கிறது உங்களுடைய கனவு. அது கிட்டத்தட்ட இன்னைக்கு நனவை நோக்கி நகருகிறது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் ஒரு வரியில சொல்லணும்னா இந்த சர்வதேச குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை பத்தி சொல்லணும்னா வாவ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு செய்ததை பார்த்தோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கனவு தமிழ்நாடு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாநாடு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரும் பங்கு வைக்கும் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா 2019 நம்ம இதை முதல்ல முன் வச்சோம். ஆக்சுவலா அப்பெல்லாம் எனக்கு சுத்தமா ஐ நெவர் பிலீவ் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் எ கவர்மெண்ட் மிஷன். பட் 2021 புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் அது ஒரு முன்னெடுப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. 2021க்கு முன்னாடி நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 11% அளவுக்கு தான் இருந்தது. ஜிஎஸ்டிபி க்ரோத்னு சொல்லக்கூடிய க்ரோத் சில சமயத்தில் அதை விட கம்மியாக கூட இருந்தது. கோவிட் சமயத்தில் எல்லா எக்கானமியும் அடி வாங்குச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இயருக்கு நம்மளோட ஜிஎஸ்டிபி க்ரோத் 14% வந்துருச்சு. நம்மளுடைய ஒரிஜினல் எஸ்டிமேட் படி நம்ம 15% பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 2030 அந்த $1 trillion எக்கானமியை நம்மளால பிடிச்சிக்க முடியும். பட் இப்போ 14% பண்ணிட்டோம். ஸோ அதை நோக்கி நல்ல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இனாகுரேஷன்ல போகும்பொழுது ஒரு வேர்ல்டு ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி கிளியரா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாங்க. எண்ட் ஆகும்போது ஒரு மல்டிமீடியா ஒரு ஃபேண்டசி ஒரு ப்ரோக்ராமோட நம்மளுடைய வளர்ச்சியெல்லாம் ஒருங்கிணைச்சு காட்டுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எண்ட் பண்ணாங்க. ரொம்ப மிகப்பெரிய அளவில் அழகா பண்ணியிருந்தாங்க. நிறைய எம்ஓயு சைன் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ப்ராமிசிங். தமிழ்நாடோட பிராண்ட் இமேஜ் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்காங்க ஆக்சுவலா. எஸ்பெஷலி இன்வெஸ்டர் மத்தியில மிகப்பெரிய அளவில் அது ஒன்றும் லோக்கலா ஒரு ஃபீலிங். என் கூட இருந்த நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஃபவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஸ்டார்ட் ஃபீலிங் தமிழ்நாடு இஸ் சார்ட் ஆஃப் அரைவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஓவரால் a huge moral booster for everybody. ரெண்டு மூன்று முக்கியமான துறைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். எரிசக்தி துறையில் பெறப்பட்ட முதலீடு அப்படிங்கிறது எம்ஓயு சைனானது ஒரு பெரிய அளவுல இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடியில அமைய இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதன் மூலம் பெற இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, டாடா நிறுவனம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. நீங்க சமீபத்துல ஹிந்து தமிழுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க. அதுல நம்மளோட பலம் அப்படிங்கறத 2-3 விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க. ஒன்று நம்முடைய மனித பலம், இங்க இருக்கக்கூடிய ஆற்றல், இங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவை குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த புதிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை எந்த அளவுக்கு மேம்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று. தமிழ்நாட்டுடைய எக்கானமி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகருகிறது அப்படிங்கிறதுல இதுல நேரடியாக பலன் பெறக்கூடியவர்கள், நேரடியான வேலை வாய்ப்பை தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க. 6000 பேர் இந்த நிறுவனத்துல வேலை செய்வார்கள், இந்த நிறுவனம் 8000 பேர் அப்படின்னு. மறைமுகமாக இது எந்த அளவிற்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும்? மறைமுகமாக இது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தும் சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தமா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 2-3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. சில சமயத்துல 5 லட்சம் கோடி டார்கெட்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் உண்மையாகவே டிரான்ஸ்லேட் ஆகணும் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா. ஓகேங்களா? அது எம்ஓயூல ஒரு மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங், இது நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது ஒரு மாதிரி கமிட்டட் அமௌண்ட் கிடையாது. ஆக்சுவலா அது நம்ம புரிஞ்சுக்கணும். பட் சில விஷயங்கள்லாம் கமிட்டட் அமௌண்ட்டா உள்ள வரும்.
அப்படி உள்ள வரும்பொழுது என்ன ஆகும்னு நினைக்கிறேன், என்ன ஆகும்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு பெட்டரான ரேஷியோ இருக்கு. ரேஷியோ எப்படி சொல்றதுன்னா, 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது எத்தனை நேரடி வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த குறியீடு தான் வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் குறியீடு. தமிழ்நாட்டுல ஜென்ரலா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ், இப்போ குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெக்கனைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் தான் உருவாக்குறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மெக்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஹியூமன் லேபர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்க ரொம்ப கம்மி. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டைலா இருக்கட்டும், லெதரா இருக்கட்டும், ஆட்டோமொபைலா இருக்கட்டும், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஹியூமன் லேபர், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி அங்க பாத்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க. இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். அப்ப வந்து அங்க 10 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வேலை உருவாகும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு 2-3 வேலைகள் உருவாகிற அளவுக்கு நமக்கு அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கான்சியஸா சூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் இது கூட தான் அந்த டிரெவிடியன் மாடல்ல வந்து அடங்கும். பிகாஸ் நம்ம வந்து வெறும்னா கேபிட்டலிஸ்டிக் ஓரியன்டாவே பாக்குறது கிடையாது. கேபிட்டலிஸ்ட் இன்று கொண்டு வரும்போது அதனால மக்களுக்கு என்ன பயன், மக்களுக்கு வேலை கிடைக்குமா, 10 கோடி ரூபாய் போட்டு ஒரே ஒரு வேலை உருவாக்குறது எப்படி, 1 கோடி ரூபாய் போட்டு 2-3 வேலைகள் உருவாக்குறது எப்படி, இந்த மனப்பான்மை தான் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இங்க வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டே நிறைய உருவாகும். அதோட கூட இது எல்லாமே கொஞ்சம் நாலேஜ் எக்கானமி ஒட்டிய வேலைகளா சில சமயத்துல மாறிடுது இல்லைங்களா. இப்ப வர வர மாறும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் 3-5 கம்ப்ளீட்லி நாலேஜ் எக்கானமி ஓரியன்டா இருந்துச்சுன்னா 5 வேலைகள் இன்டைரக்ட் எக்கானமி கிரியேட் ஆகும். ஓகேங்களா. கொஞ்சம் வந்து ப்ளூ காலர் ஒர்க் மாதிரியான ஜாப்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா மேபி 2-3 இன்டைரக்ட் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். சோ கிட்டத்தட்ட இதனால ஒரு 10,000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா கூட ஒரு 50,000 ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய டைரக்டா 10,000 ஜாப்ஸ் உருவாகுதுன்னா இன்டைரக்டா ஒரு 50,000 ஜாப்ஸ் கூட உருவாகும் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். சோ இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 லட்சம் பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ், அது இல்லாம நான் இன்ஜினியரிங்ல ஒரு 1.25 ஒரு 1,25,000 1,30,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் பட்டதாரிகளை படிச்சு முடிச்சுட்டு வராங்க. அது நான் வந்து இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கல. பேர் டிப்ளமோ இல்ல ஐடிஐ, நர்சிங், டீச்சர் ட்ரைனிங் அதெல்லாம் படிக்கிறாங்களா, அவங்க எல்லாம் கணக்குல எடுத்துக்காம பாத்தீங்கன்னாலே ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 3 லட்சம் பேர்ல வந்து ஒரு 30-40% பேருக்கு அவங்களுக்கு படித்தவங்களுக்கு உண்டான வேலை கிடைச்சிருது. மித்த பேருக்கும் வேலை கிடைச்சிருது. அது ஒரு பெரிய, மீதி பேருக்கும் வேலை கிடைக்கலையானா இல்ல, அவங்களுக்கும் வேலை கிடைக்குது. ஆனா படிச்ச என்ன சொல்றது அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வேலை கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப லோ சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ஆக்சுவலா நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மி. இங்கெல்லாம் வேலை இல்லாத திண்டாடலாம் நம்ம ஒன்றும் கிடையாது இங்க ஆக்சுவலா. ஆனா என்ன சில சமயத்துல படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இந்த குளோபல் முதலீட்டாளர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும்பொழுது என்ன ஆகும்னா படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அப்ப என்ன ஆகும்னா 25,000 வாங்குறோம், 50,000 சம்பளம் வாங்குவோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. சோ வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் பார்க்க வேண்டாம், தனி மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்கிறீங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் அவர் படித்த வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நம்ம சில சமயத்துல டிரெவிடியன் மாடல் சொல்றது வந்து சில பேருக்கு புரியாம போயிடுது. டிரெவிடியன் மாடல்னா ஏதோ பொலிட்டிக்கல், ஏதோ டிஎம்கே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காங்க. டிரெவிடியன் மாடல்ங்கிறது என்னன்னா தனி மனிதனுக்கு இன்க்ளூசிவான வளர்ச்சி ஏற்படலைன்னா அப்படிப்பட்ட வளர்ச்சி தேவையில்லை அப்படிங்கிறது தான் டிரெவிடியன் மாடல். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபைனலா வந்து இந்த முதலீடுகள்லாம் இப்ப குஜராத்லயும் மகாராஷ்டிரா முதலீடுகள்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பணக்காரங்க எல்லாம் மேலும் மேலும் பணக்காரங்களா ஆயிட்டே இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வந்து டெவலப் ஆகிறதே இல்லை. தமிழ்நாட்டுல க்ளோஸ் டு 50-60% வரைக்கும், எப்படி நீங்க கணக்கிடுறீங்கன்றதை பொறுத்து 50-60% வரைக்கும் மிடில் கிளாஸ் இருக்கு. ஆனா குஜராத்ல தான் பாத்தீங்கன்னா பணக்காரங்க மிகப்பெரிய அளவில் இருக்காங்க, மிடில் கிளாஸ் ரொம்ப கம்மி, நிறைய ஏழைங்க இருக்காங்க. சோ நாம என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா இந்த முதலீடுகள்லாம் வாங்கி பர் கேபிட்டா இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பாக்குறோம். அப்படின்னா உங்க பாக்கெட்லயும் என் பாக்கெட்லயும் நமக்கு ஒரு ஆர்டினரி மனுஷங்களுக்கு எப்படி அது பணமா மாறுது. இப்ப இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம்ங்கிற அந்த பர் கேபிட்டா இன்கம்ல இருந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம புஷ் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் நம்மளுடைய கோல். அதுக்குதான் இதெல்லாம் பயன்படுதா அப்படின்னு பாக்குறாங்க. சோ ஐ திங்க் தட் இஸ் ரியலி வெரி குட் ஆக்சுவலி. ஓகே. இதுல இன்னொரு விஷயத்த கூட நீங்க அந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருந்தீங்க. 2 விதமான மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஒன்னு அங்கிருந்து வரக்கூடிய முதலீடுகள், இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ், தமிழ்நாட்டோட பிராண்ட்ஸ் வந்து சர்வதேச அளவுல எடுத்து போகப்படும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருந்தீங்க. இங்க இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இது அவங்களுடைய பிராண்ட, அவங்களுடைய தயாரிப்புகளை சர்வதேச சந்தைக்கு எடுத்து போறதுக்கு இது உதவியா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நல்ல பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா இந்த நல்ல பிராண்ட்ஸ்லாம் ரீஜனல் பிராண்ட்ஸாவே இருக்கு. ஆனா ரீஜனல் பிராண்ட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம நேஷனல் லெவல்ல கொண்டு போறதுக்கும், நேஷனல்ல இருந்து குளோபல் லெவலுக்கு கொண்டு போறதுக்கும், ரீஜனலா என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டு அளவுக்கு பாப்புலரா இருக்கு.
ஆனா சிலதெல்லாம் இப்ப கெவின் கேர் எடுத்துக்கோங்களேன். கெவின் கேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி நேஷனல் லெவல்லயும் பாப்புலரா இருக்கு. ஓகேங்களா? ஆனா இப்ப நேச்சுரல்ஸும் அந்த மாதிரி இருக்கு. இப்ப சில பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அருண் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சவுத் இந்தியா அளவுக்கு பாப்புலரா இருக்காங்க. சவுத் இந்தியா தாண்டி போயிட்டோம்னா நேஷனல் லெவல்ல பாப்புலரா இல்ல. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து குளோபல் லெவல்ல கொண்டு போறதுக்கு அட்லீஸ்ட் ஏஷியால மற்ற கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் கொண்டு போறதுக்குலாம் கூட இது பயங்கர அட்வான்டேஜஸா இருக்கும். ஏன்னா இங்க 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 வந்து நம்ம அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் அங்க சந்திக்கலாம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 கண்ட்ரீஸ்ல இருந்து டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. அதாவது கவர்மெண்டே ஆர்கனைஸ் பண்ண கண்ட்ரீஸ் வந்து 30 கண்ட்ரீஸ் வந்திருக்காங்க. 9 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்னர் கண்ட்ரீஸா இருக்காங்க. அந்த 9 கண்ட்ரீஸ்ல பார்ட்னர் கண்ட்ரீஸ்ன்றது யாருன்னா அமெரிக்கா, ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்ட்னர் கண்ட்ரீஸ். தே ஆர் கோ பார்ட்னரிங் ஃபார் திஸ் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி கல்ச்சுரல் குளோபல் மல்டி கண்ட்ரி குளோபல் ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது பல வாய்ப்புகள் வந்து நெட்வொர்க்கிங் மூலியமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நிறைய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இப்ப நம்ம பேசுற இந்த ஆக்சுவலா ஸோ அங்கெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய பேரோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இங்க இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்க்கு கொண்டு போகலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சார். இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சென்னையை மையப்படுத்தியே இருக்குது அப்படின்னு நீண்ட நாட்களாக ஒரு குற்றச்சாட்டும் ஒரு குரலும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க சவுத்துக்கு கொண்டு போங்க வளர்ச்சின்னு. எனக்கு இப்ப நான் பார்த்ததுல 2-3 திட்டங்கள் சவுத்துக்கு போயிருக்குது. முதலமைச்சரே கூட தென் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் அப்படின்னு வாதங்களை வச்சிருக்கிறாரு. இப்ப இது MOUs அப்படிங்கிற அளவுல தான் இருக்குது. இது செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறிப்பா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பதை தாண்டி தென் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, அப்கோர்ஸ் நான் ஒரு தென் தமிழ்நாட்டுக்காரனாக எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் கூட கூடுதல் ஆர்வம் இருக்குது. நீங்க அது குறித்து ஒரு பெரிய ரிசர்ச்சும் பண்ணிருந்தீங்க, ஒவ்வொருத்தரையும் பேசியிருந்தீங்க. நம்மளும் கூட பேசியிருந்தோம் நினைக்கிறேன். அது குறித்து திருநெல்வேலியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது அப்படிங்கிறத பத்தி கூட நீங்க அக்கறையா நிறைய ரிசர்ச் பண்ணீங்க. நான் என்னுடைய கருத்துக்களையும் கூட இப்ப கேட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும் கூட. இந்த ப்ராஜெக்ட் சைன் ஆச்சுன்னா குறிப்பா சவுத்துக்கு வளர்ச்சி அடையாத தென் மாவட்டங்களும் வளர்ச்சி அடையுமா அல்லது அகைன் சென்னையில டம்ப் பண்ணுவாங்களா? இல்ல ஆக்சுவலா ஓகே, 2-3 விஷயம் சொல்ல நினைச்சேன். தமிழ்நாடு வந்து 4 விதமா பிரிச்சுக்கலாம் நம்ம. சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், நார்த். இப்போ நார்த்தோட வளர்ச்சி அப்கோர்ஸ் சென்னையை மையப்படுத்தி இருக்கு. ஓகேங்களா? வெஸ்டோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தி கிட்டத்தட்ட இருக்கு. இந்த 4 பகுதிகளில் வெஸ்டும் நார்த்தும் நல்லாவே வளர்ச்சி அடைந்த பகுதிகள். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு யாருக்குமே இடம் இருக்காது. ஏன்னா வெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு அது எல்லாமே வளர்ச்சி அடைந்த சிட்டிஸ். நார்த்லயும் உங்களுக்கு அப்கோர்ஸ் சென்னை இருக்கிறதுனால அது யாருமே அதை டிபேட் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட், அதே சமயத்துல சவுத், டீப் சவுத் சொல்லக்கூடிய சவுத். இப்ப இந்த சவுத்ல இப்ப தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இந்த EV ப்ராஜெக்ட் அங்க வரப்போகுது. இந்த கார் EV கார் வியட்நாம் கம்பெனி வந்து கொண்டு போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு 16,000 crores கிட்ட அதை கொண்டு போறாங்க. ஸோ இந்த 16,000 crores பாத்தீங்கன்னா 32,000 அட்லீஸ்ட் ஒரு கோடிக்கு ரெண்டு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 32,000 வேலை கிடைக்கும். டைரக்ட் 3 வேலை வச்சுக்கலாம். நீங்க டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 3 வேலை வச்சுக்கினா கூட ஒரு கோடிக்கு ஒரு 1 லட்சம் பேருக்கு அங்க வேலை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டாவும் இன்டைரக்டாவும். ஸோ அந்த 1 லட்சம் பேருக்கு வேலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க சும்மா ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்களேன். இப்போ 1 லட்சம் பேருக்கு வேலைன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா சும்மா ஒரு கணக்கு போறோம். 1 லட்சம் இன்ட்டு மாசம் ஒரு 30,000 ரூபாய் ஆவரேஜா வருதுன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 1 crore இருங்க வர 10 லட்சம், அதாவது 300 கோடி ரூபா. 300 கோடி ரூபாய் மாசத்துக்கு சம்பளமாவே மக்களுக்கு கிடைக்கும். 300 கோடி புழக்கத்துல வருது. 300 கோடி ரூபாய் சொசைட்டிக்குள்ள புழக்கத்துக்கு வருது. 300 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாசத்துக்கும் சொல்றேன் நான். ஒரு மாசத்துக்கும் ஒரு மாசத்துக்கு 300 கோடி ரூபாய் வந்து சும்மா உங்க முன்னாடி தான் கால்குலேஷன்ல போட்டேன். ஓகேங்களா? 300 கோடி ரூபாய் புழக்கத்துக்கு வருது. அப்ப ஒரு 12 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 3,600 கோடி ரூபாய் புழக்கத்துக்கு வருது. அப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால தூத்துக்குடி, திருநெல்வேலி ஏரியால 3,200 கோடி ரூபாய் புழக்கத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்தி இருக்கக்கூடிய வியாபாரங்கள், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட், அது இது, அப்புறம் ரீட்டைலு, டெக்ஸ்டைலு, மக்கள் பொருட்கள் வாங்குவாங்க, ஷூ வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, இது பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஸோ அது ஒரு இட்ஸ் ஹியூஜ் செயின் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலே வந்து நம்ம சவுத்தை டெவலப் பண்ணிடலாம். ஈக்குவலா இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட் வந்து நம்ம வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் கொண்டு வரணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ சவுத்தும், அதாவது கோவையும் சென்னையும் நான் கவர்மெண்ட் லெவலில் கான்சன்ட்ரேட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமலே தானா அதுக்கு வந்து உண்டான வந்துடும். ஆக்சுவலா எப்படி இருந்தாலும் அதுக்கு நேச்சுரல் அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் இது ரெண்டும் நம்ம பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கவர்மெண்ட்ல என்ன பண்ணாலும் ஒரு கம்பெனி வந்து ஒரு சிட்டியை சூஸ் பண்றதுக்கு
அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குல்ல, அவங்களும் அதை யோசிப்பாங்க. கவர்மெண்ட் நம்ம வந்து என்னதான் அடின்னு அடிச்சாலும் கடைசியில அந்த கம்பெனி அதை சூஸ் பண்ணும். சோ அதுக்கு உண்டான இன்சென்டிவ்ஸ் மாத்திரம் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் சவுத் ஓகே. அப்கோர்ஸ் நீங்க உங்களுடைய பிஸி ஷெட்யூல் இருக்கிறீங்க, அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் போயிருக்கு. அதனால நான் நிறைவா ஒரு கேள்வியை கேட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்க இந்த தொடர்ச்சியா இந்த கருத்தரங்கத்துல அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. இதுல வந்து பொதுவா வளர்ச்சி வருகின்ற பொழுதே கூடுதலாக எதிர்ப்பு குரல்களும் சேர்த்தே வரும். இப்போ இந்த இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வரதுனால இங்க இருக்கக்கூடிய வளங்கள் என்ன ஆகும், இந்த மாதிரியான குரல்களும் சேர்த்தே வரும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்ப நம்ம எம்ஓயு சைன் பண்ணிருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெருமளவில் இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதிக்காத வகையிலான நிறுவனங்களாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த மாதிரியான குரல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப வந்திருக்கக்கூடிய முதலீடுகள் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்குறல்கள் இயல்பா அப்பப்போ எழக்கூடிய குரல்கள் இருக்கும். அதை அதை எப்படி பார்க்க போறீங்க? அது பெரிய அளவுல இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு சேதம் விளைவிக்காத அளவிலான முதலீடுகளாக இருக்கிறதா, அல்லது பர்சன்டேஜ்ல அது ரொம்ப கம்மின்னு எடுத்துக்கலாமா? இல்ல கண்டிப்பா வந்து இப்ப இந்த கார் தொழிற்சாலை வரும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய தண்ணி எல்லாம் உறிஞ்சி செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்று கருத்துக்கள், எதிர்ப்பு கருத்துக்கள் வரதான் செய்யும். ஆனா எந்த ஒரு வளர்ச்சி முன்னெடுப்பு எடுக்கும் பொழுதும் ஜீரோ இம்பாக்ட் டு என்வாயர்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இருக்காது, நிச்சயமா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஆனா மினிமலா பண்ண முடியுமா? அதாவது வளர்ச்சியையும் என்வாயர்மெண்ட்டையும் பாதிக்காத மாதிரி பண்ண முடியுமா? மினிமலிஸ்டிக்கா அத மினிமலா அந்த இம்பாக்ட் கொண்டு வர சேதாரத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு, குறைவான சேதாரம், சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியா இருக்கலாம் அப்படின்னு. கரெக்ட், சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியா இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய பேசுறோம்ல, அக்ரிகல்ச்சரே நீங்க எப்படி உருவாக்குறோம்? அக்ரிகல்ச்சர் எங்க இருந்து உருவாகுது? நிலம் எங்க இருந்து உருவாகுது? காட்டு அழிச்சு தானே உருவாக்குறோம். ஆமா, அங்கேயே தொடங்கிட்டோமே. ஆமா, காட்டு அழிக்காம ஒரு அக்ரிகல்ச்சர் எப்படி உருவாக்க முடியும்? நம்ம இவ்வளவு அக்ரிகல்ச்சர் பத்தி ப்ரொடெக்ஷன் பத்தி பேசுறோம். நம்ம காட்டு அழிச்சதுன்னு ஒரு விளைநிலங்கள் எங்க இருந்து வந்துச்சு? டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அழிச்சு உருவாக்குனது, மலையை அழிச்சு காட்டை அழிச்சு. ஆமா. சோ இன்னைக்கு நம்ம விவசாயிகள் அவங்களோட இதை பத்தி எல்லாம் பேசுறோமே, அந்த விவசாயிகளுடைய நலன் பத்தி பேசுறோம். நம்ம அந்த விவசாய நிலம் எப்படி உருவாச்சு? அப்ப அந்த விவசாய நிலம் உருவாகலைன்னா நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுறது? கண்டிப்பா சாப்பிட முடியாது. சோ ஆனா எப்படி யோசிக்கிறோம்னா, புதுசா விளைநிலங்களை உருவாக்காம இருக்கிற விளைநிலங்களே மிகப்பெரிய அளவுல பண்படுத்தி அதுல மேலும் விவசாயத்தை எப்படி அதிகப்படுத்துறது, அதே சமயத்துல விவசாயிகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறது, அவங்களுக்கு வேல்யூ அடிஷன் எப்படி ஏற்படுத்துறது, அவங்க கஷ்டப்படாம எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம். அதே மாதிரிதான் தொழில்துறையிலும் பண்றாங்க. ஏதாவது என்னன்னா கம்ப்ளீட்டா விவசாயத்தை நம்ம வந்து அதுக்கு காட்டு அழிக்கிறாங்கன்றத விவசாயத்தை விட்டுற முடியாது. அதே மாதிரிதான் இப்ப ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இப்ப தண்ணி அதிகமா எடுக்கிறாங்கனால கார் மேனுஃபேக்சரிங்க பண்ணாம பிளான் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மறுசுழற்சி முறை, இப்ப தண்ணி, இப்ப நிறைய கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாட்டரை ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். அதனால என்ன ஆகுதுன்னா வாட்டர் கன்சம்ஷன் ரொம்ப நிறைய லெவலில் கம்மியா இருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா கார் மேனுஃபேக்சரிங்கே பேன் பண்ணக்கூடாது. கார் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ்க்கு they have to put rules and regulations to say நீங்க இவ்வளவு தண்ணி தான் யூஸ் பண்ணலாம், இந்த தண்ணி நீங்க யூஸ் பண்ண இவ்வளவு ரீசைக்கிள் பண்ணணும், அதுக்கு ரீசைக்கிளிங் பேன் இருக்கா, இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணாலே போதும். அந்த பேலன்ஸ்டு என்வாயர்மெண்ட் வித் பேலன்ஸ்டு growth அண்ட் என்வாயர்மெண்ட் அவங்க கரெக்டா பண்ண முடியும். ஸோ இப்படிதான் நம்ம அதை அணுகணுமே தவிர எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு நம்ம வந்து அதை குறை சொல்லக்கூடாது. சரி, இதை ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு குறை சொல்றது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு தோணுது எனக்கு. நிச்சயமா சார். ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு கனவு தமிழ்நாடு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு எவ்வளவு தூரம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்வதற்கும் ஒரு பெரிய அடித்தளம் இட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியா பாக்குறோம். இதுல சைனான எம்ஓயூஸ்ல பெருவாரியான முதலீடுகளை நிச்சயம் நல்லா பண்ணிருக்காங்க. செந்தில், சொல்லுங்க சார். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல 14வது இடத்துல இருந்துச்சு. புது கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 14 இடத்துல இருந்தது. இப்ப வந்து 3வது இடத்துக்கு வந்துருச்சு. இந்தியா லெவல்ல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல 3வது இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து நம்ம வெறும் 25% தான் ப்ரொடக்ஷன்ல இருந்தோம். இப்போ ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் 33% அளவுக்கு உயர்ந்திருக்கு. லெதர்ல வந்து 30% இருந்தோம், 43% அளவுக்கு உயர்ந்திருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து 35% அளவுக்கு உயர்ந்துட்டோம். நம்ம இந்தியா லெவல்ல இந்தியாவோட ஷேர்ல 35% நாம தான் பண்றோம்னா யோசிச்சு பாருங்களேன், பெரிய விஷயம். அதே மாதிரி வந்து குஜராத், மகாராஷ்டிரா எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இண்டெக்ஸ்னு ஒன்னு இருக்கு. அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இண்டெக்ஸ்ல குஜராத், மகாராஷ்டிரா நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாங்க. இந்த வருஷம் குஜராத் 4வது இடத்துக்கு போயிடுச்சு. தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இண்டெக்ஸ்ல போயிருக்கு.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஆக்சுவலா. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் அ பாசிட்டிவ் வே வித்தவுட் அஃபெக்டிங் த என்வாயர்மெண்ட். ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் ஃபவுண்டேஷன் தட் ஹஸ் பீன் லைட். இன்னும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அதனோட மிகப்பெரிய லெவலில் இந்த ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ் கேள்வியும் நன்றியை சொல்லுகிறது, வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுகிறது. முன்னெடுத்த ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்றோம். அப்கோர்ஸ் உங்களுக்கும் அந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு தொழில் முனைவோர்கள், வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான என்னன்னா சார், நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறது கூட ஒரு பெரிய முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார். தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா சோசியல் பீஸும் இண்டஸ்ட்ரியல் பீஸும் ரொம்ப அதிகம். ரொம்ப பெரிய லேபர் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால், கேரளா எல்லாம் போனீங்கன்னா லேபர் ப்ராப்ளம் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன் அங்க வெஸ்ட் பெங்கால், கேரளா டெவலப் ஆக மாட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பீஸ் கிடையாது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பீஸ், அதே மாதிரி சோசியல் பீஸ், லா அண்ட் ஆர்டர், விமன் ப்ரொடெக்ஷன், நைட்ல கூட நமக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்கு. நான் குறிப்பா ஆக்சுவலா ஸ்பெசிபிக்கா சொல்லணும், டிஆர்பி ராஜா மாதிரியான ஒரு மினிஸ்டர் நமக்கு இங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸா இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா தெலுங்கானாவை நம்ம எப்பயுமே ஒரு குறியீட்டு சொல்லுவோம். தெலுங்கானா ஏன் வளர்ந்துச்சு பாத்தீங்கன்னா அங்க இவர் இருந்தாரு, அவர் பேர் என்ன, சந்திரபாபு நாயுடு இல்ல, இப்ப டிஆர்எஸ்ல அவரோட மருமகனா அவர் இருந்தாரு இல்லைங்களா, மினிஸ்டரா இருந்தார். சோ அவருதான் மிகப்பெரிய லெவல்ல அமெரிக்கா எல்லாம் போயிட்டு ஒரு தெலுங்கானாவை மிகப்பெரிய லெவல்ல புஷ் பண்ணதுல அவருதான் காரணம். அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி வி ஹேவ் சம்படி லைக் தட். ஐ கேன் see somebody like that in டிஆர்பி ராஜா. இந்த மாதிரி ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் நமக்கு வேணும் தமிழ்நாட்டுல. நான் அவரோட மட்டும் நிறுத்த முடியாது. இன்னொரு 4-5 மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லா துறைகளையும் நம்ம அடுத்த லெவல்ல தமிழ்நாடு கொண்டு போகலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. நிச்சயமாக திரு டிஆர்பி ராஜா அவருடைய பங்களிப்பு தொழில்துறை அமைச்சராக மிக விரைவாக இதை ஒருங்கிணைச்சது அவருக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. நிச்சயமாக நாம் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி சமூக அமைதி, மத நல்லிணக்கம், பெரிய மோதல்கள் இல்லாது, பெண்களுக்கான பாதுகாப்பு, இப்படி தொழில் ஈர்ப்பதில் இதுல எல்லாம் சேர்ந்தே பங்களிக்கிறது. நீங்க அதை தான் அந்த திராவிட மாடல் அப்படின்னு அடிக்கடி சொல்றது. அந்த திராவிட மாடல் இது எல்லாமே இன்க்ளூசிவ் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. சோ இவை அனைத்தும் சாத்தியப்படட்டும். $1 trillion எக்கானமி அப்படிங்கிறது கனவு நனவாகக்கூடிய தூரம் விரைவில் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவேசலாம் சொந்தங்களே. ஒரு பெரிய கனவு கைகூட போகிறது, கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். நமக்கும் அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.